பிக் பாஸ்ல இந்த வாரம் மிட் வீக் எவிஷன் இருக்கு அப்படிங்கிற செய்தி தான் சமீபத்தில வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் இறுதி கட்டத்தை எட்டியாச்சு. இந்த ஒரு வாரம் கடந்துட்டா வரப்போற ஞாயிற்றுக்கிழமை யார் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதற்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் போல. அதற்கான வேலைகள் தான் பிக் பாஸ் வீட்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா சொன்னோம் அப்படின்னா, இப்ப இந்த வார திங்கட்கிழமையிலிருந்தே கண்டஸ்டன்ட்ஸ்க்கு ஓட்டுகள் ஸ்டார்ட் ஆகியாச்சு. ஆனா இந்த ஒரு ஓட்டுகள் அப்படிங்கிறது அரோராக்கு மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. மத்த யாருக்கு கால் பண்ணாலும் அப்படின்னா நம்ம ஓட்டு போட்டாலும், அது அங்க போய் சேரல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் இப்ப சோசியல் மீடியால பார்க்க முடியுது. ஸோ இத வச்சே தெரியுது, அரோராவ டைட்டில் வின் பண்றதுக்காக சேனல் ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான விஷயத்துக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த வாரம் ஒரு மிட் வீக் எவிக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது தான். குறிப்பா அரோராக்கு ஓட்டுகள் முதல் நாள் அதிகமாகியிருக்கும். அடுத்த 3 ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டுகள் கம்மியா இருக்கும் இல்லையா? அதுல ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன்ல போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்காமா. அண்ட் இந்த ஒரு டைம்ல மிட் வீக் எவிக்ஷனா என்னப்பா சொல்ற? அப்படிங்கிற மாரி நீங்க கேட்கலாம். ஆனா இந்த ஒரு விஷயத்த கானா வினோத் அவர்களே வெளியில வந்ததுக்கு அப்புறம் சொல்லியிருந்தாரு. நான் ஏன் பணப்பெட்டி எடுக்கிறேன் அப்படிங்கிற மாரி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. 1 வாரம் இருந்துச்சு இடையில. அந்த 1 வாரத்துல இந்த வீட்ல என்ன வேணா நடக்கலாம். நாங்க இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆள் வெளிய போறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு இறுதி கட்டத்திலயுமே ஒரு ஆள் மிட் வீக் எவிக்ஷன்ல போவாங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ எது வேணா எப்ப வேணா நடக்கலாம். அதனால தான் முன்கூட்டியே நான் அந்த பணத்த எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாரி கானா வினோத் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தார் இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இப்ப பிக் பாஸ் வீட்ல நடக்குது. இப்ப பிக் பாஸ் வீட்ல மொத்தம் 4 பேர் இருக்காங்க. ஒண்ணு வந்து சபரி, இன்னொன்னு திவ்யா, இன்னொன்னு விக்ரம், இன்னொன்னு அரோரா. ஸோ இந்த 4 பேத்துல முதல் நாள் வோட்டிங் யாருக்கு ஆக்டிவேட் ஆகியிருக்கு? அரோராக்கு ஆக்டிவேட் ஆகியிருக்கு. ஸோ மிச்சம் 3 பேர் இருக்காங்க. விக்ரம், சபரி, திவ்யா இவங்க 3 பேத்துல யாரோ ஒருத்தர் இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன்ல வெளிய போக அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போற எல்லாருமே பார்த்தீங்கன்னா, வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நபர பயங்கரமா டார்கெட் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் விக்ரம். வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் நீ வேற மாரி தெரிஞ்ச. வீட்ட விட்டு வெளிய போய் பார்க்கும்போது நீ டோட்டலி வேற மாரி தெரிஞ்ச அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. குறிப்பா விக்ரம் கனி கூட அவ்ளோ க்ளோஸா இருந்தாரு. அவங்க வெளிய போறப்ப கூட ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாரு. ஆனா விக்ரம் அவர்கள் கிட்ட வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் கனி பேசவே இல்ல. முகம் கொடுத்து கூட பேசல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, விக்ரம் பேரு வெளியில பயங்கரமா டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவர கூட இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன்ல வெளிய அனுப்ப அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வோட்டிங்ஸ் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமா பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சீசன தான் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு சில சீசன்ஸ்லாம் இவங்க தான் வின்னர் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிருவோம். இல்ல இவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் ப்ரெடிக்ட் பண்ணுவோம். பட் இந்த 4 பேர்ல யார் வேணா வரலாம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அதே நேரம் இந்த 4 பேர்ல மிட் வீக் எவிக்ஷன்ல யாரு போவாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால ஷூரா சொல்ல முடியல. ஒண்ணு மட்டும் உறுதி, அரோரா வந்து கன்ஃபார்ம் ஃபைனல்ல போயிருவாங்க. பேலன்ஸ் இருக்க 3 பேத்துல யாரோ ஒருத்தர் இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன்ல வெளியேற போறாங்க. எனக்கு சபரி போனா நல்லா இருக்கும்னு தோணுது. நீங்க யார் போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க.